தியா பாப்பா வெற்றியை கூப்பிட்டு இந்த மாதிரி மேக்ஸ் ஏதோ சொல்லிக் கொடுக்க சொல்லிட்டுருக்காங்க. அவருக்கு தெரியாதனால திருன்னு முழிச்சிட்ருக்காரு. அப்புறம் துளசி வந்து கேட்டால் நான் அப்புறம் சொல்லிட்டு வரேன்டாரு செல்லம் அப்படின்ற மாதிரி துளசியும் சொல்லிடுறாங்க. என்னாச்சு மேடம், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு வெற்றி கேட்க, இந்த மாதிரி அஞ்சலியும் ஃபோன் எடுக்கல, அம்மாவும் ஃபோன் எடுக்கல, என்னாச்சுன்னு தெரில, வேறு பொழுதாச்சியாக இருக்கா, என்ன ஏதுன்னு தெரில, போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னு கேட்குறாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக வந்துட்டு வெற்றின்னு சொல்லிட்டு தியா பாப்பாவை வீட்டிலே விட்டுட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. போகிற வழியில் ஒரு ஜூஸ் கடையில் மீனாட்சியோட அண்ணனை பார்த்துடுறாங்க வெற்றி. உடனே கொஞ்ச நேரம் யோசிக்க என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நேராக கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அவங்க வந்துட்டு வெற்றி வந்து நான் முக்கியமான வேலை இருக்குது, நான் வந்துடுறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்புறாரு. இங்கே அஞ்சலியை வந்து தேடி பார்க்குறாங்க. அஞ்சலி இல்லை. அஞ்சலி ஆல்ரெடி வந்துட்டு அந்த எல்ஐசி செக் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மா. அதனால் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன சரி இன்னும் செக் கொடுக்கல, நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேனேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட கொடுத்தீங்க, அம்மா கிட்டேயா, அம்மா எதுவும் சொல்லியேன்னு சொல்கிறாங்க. அம்மா கிட்டே இல்லைம்மா, உங்கள் அண்ணன் முருகண்ணனா, இல்லை இல்லை பேர் வந்து ஏதோ ரகுவரன் சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே ஷாக் ஆகி போயிடுறாங்க. அவர் சைன் கூட வாங்கிட்டு வந்தாரேம்மா, அம்மாவோட சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே சரியான ஷாக் ஆகிடுறாங்க அஞ்சலி. சரிங்க சார் தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. அதை திருட்டு பையில இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கியான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்புறம் நேராக ரகுவரன் வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாங்க, பழைய வீட்டுக்கு. அங்கே யாருமே திறக்கல, லாக் ஆகிருக்கு. ஆப்போசிட் வீட்டில் கேட்குறாங்க, இந்த மாதிரி இங்கே எதிர் வீட்டில் இருந்தவங்க எங்கன்னு சொல்லிட்டு. அவங்க உங்களுக்கு என்ன சொந்தக்காரான்னு கேட்க, அம்மா கொஞ்சம் தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொந்தம்னு சொல்கிறீங்க, அவர் வீடு கட்டி இன்றைக்கி இது கிரகப்பிரவேசம் பண்ணுறாரு, எங்களெல்லாம் கூப்பிட்ருக்காரு, நாங்கள் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம், நீ என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு. இல்லை தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு போய் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. அடப்பாவின்னு யோசிக்கிறாங்க. இந்த பத்திரிக்கை நான் வச்சுக்கிட்டோமான்னு கேட்குறாங்க. சரி வச்சுக்கோமா அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அப்புறமா அஞ்சலி அதை எடுத்துகிட்டு வேகமாக வீட்டுக்கு வராங்க. ஒரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா வெற்றி அந்த ஆளை வந்துட்டு துரத்திக்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டுருக்கிறாரு வண்டியில். அவர் காரில் ஏறி வந்துட்டு கடகடன்னு எஸ்கேப் ஆகுறாரு. வெற்றி ரொம்ப தூரமாக தொத்திட்டு போகிறாரு. அப்புறம் அதாவது அந்த வீட்டுக்கு கட்டியிருக்க அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த ஆள் போயிட்டு நிற்கிறாரு. கூட்டமாக இருக்கிறனால அந்த ஆள் இறங்கி நடந்து விடுறாரு. அப்போ வெற்றி அந்த இடத்துல நிற்க, வீடு கட்டியிருக்கிறது அங்கே ரகுவரன் இருக்குது, என்னப்பா வீடெல்லாம் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்லிகிட்ருக்கத வெற்றி கேட்டார். ஓ இது ரகுவரனோட வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டுக்கிறாரே, இது துளசி மேடம்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பாங்களே, சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஒரு பக்கம் இங்கே கேசவனும் அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு வராங்க. இங்கே ரகுவரனோட பையன் வந்துட்டு பாட்டி ஏன் கூப்பிடல, அத்தை பெரியப்பா யாரையுமே கூப்பிடலன்னு சொல்லிட்டு அந்த பையன் அடம் பிடிச்சி கேட்டுட்ருக்க. அப்போ கேசவன் வராரு. அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு யார் வீடு இதுன்னு சொல்லி கேட்க, எல்லாம் ப்ரோவோட வீடு தான், கட்டி முடிச்சிட்டாரா அப்படின்னு ஷாக் ஆகிட்டுருக்காங்க அவங்க. வாங்கன்னு சொல்ல, சித்தப்பா இந்த மாதிரி அப்பா வந்துட்டு பாட்டி அத்தை யாரையுமே கூப்பிடல, அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் அவங்க அப்பா அப்படி தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அஞ்சலி வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அக்காவை பார்த்தோன்னா அப்படியே அழுதுகிட்டு வந்து கட்டி பிடிக்கிறாங்க. என்னாச்சு எங்கே போயிருந்தேன்னு சொல்லி கேட்க, அக்கா அந்த ராகவன் என்ன திரும்ப வேலை பண்ணி வச்சுருக்கான், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடு பத்திரிக்கையை காமிக்கிறாங்க. விடிடி இது தெரிஞ்சது தானே, அவர் எப்போவுமே இப்படி தானே பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா எங்கள் வீட்டை எந்த காசு வச்சு திரும்ப பண்ணியிருக்காரு, எந்த காசு யார் காசு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம அப்பாவோட காசு இன்சூரன்ஸ் காசுக்கான்னு சொன்னோன்னா அப்படி துளசி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.